அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில பார்த்தீங்கன்னா, நான் ரிசெஷன் பத்தி தொடர்ந்து பேசப் போறேன். எதனால ரிசெஷன் வருது? அதுக்கு என்னென்ன காரணங்கள்? எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்டரா இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும்? அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல முதல் முறையாக நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்டின் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்க. அதேபோல உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ரிசெஷன் அப்படின்னா என்ன? ரிசெஷன் எதனால ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, பங்குல சரிவுகள நோக்கி போயிட்டுருக்கு. அதாவது ஒரே ஒரு கம்பெனியுடைய பங்குகள் இல்லாம, ஒட்டுமொத்த பங்குச் சந்தையில இருக்கக்கூடிய எல்லா துறையில இருக்கக்கூடிய பங்குகளுடைய சரிவு அதிகமா இருக்கு அப்படின்றப்போ, தொடர்ந்து ஒரு 6 மாசமாவே பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தை கீழ போயிட்டே இருக்கு. அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, அங்க ரிசெஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்வாங்க. இப்போ பங்குச் சந்தைய நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அதிலயும் அமெரிக்கா பங்குச் சந்தைய பார்த்தோம்னா, அங்க நெறைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க பேர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அதாவது அந்த பங்குகள் சரிவாகுறதுனால, அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலயும் சரிவுகள் சரிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. இதன் வழியாக என்னன்னா, அமெரிக்கா மட்டும் இல்லாம நம்ம தேசத்துக்கும் அதோடைய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. காரணம் என்னன்னா, இப்போ ரீசென்ட்டா இருக்கக்கூடிய மாற்றங்கள், சில மாற்றங்கள். அங்க இருக்கிற ஆட்சி மாற்றம் ஆயிருக்கு. ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. ட்ரம்ப் வந்த பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு, டாரிஃப போட்டிருக்காரு. ட்ரம்ப் டாரிஃப் எப்படி போட்டிருக்காங்கன்னா, எல்லா தேசத்திலயும், எல்லா தேசத்துடைய இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மேலயும் அவங்க அந்த டாரிஃப் அதாவது பார்த்தீங்கன்னா, வரிய போட்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த வரி அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த தேசத்தில இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ல அது பாதிப்பு உருவாகுது. அதுக்கு மட்டும் இல்லாம அந்த கம்பெனிஸ்கள் என்னென்ன இந்த ப்ராடக்ட்ட தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுடைய ப்ராஃபிட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிய தான் அது சந்திக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ட்ரம்ப் டாரிஃப் வழியாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிசெஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா, நெறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னா இப்போ வார் விஷயமாகட்டும், இஸ்ரேல், பாலஸ்தீன் ஆகட்டும், அதே போலவே யுக்ரைன், ரஷ்யா ஆகட்டும், இந்த மாரி நெறைய பிரச்சனைகளும் போயிட்டே இருக்குது. அதே போக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பங்குச்சந்தையில முக்கியமா சரிவு 2 குவார்ட்டர் கண்டிப்பா சரிவாய் நோக்கி போயிட்டு இருக்குன்றப்போ, அப்போ ரிசெஷன் ஆரம்பிச்சிருச்சுன்ற அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரிசெஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ இத அ பெரும் பணக்காரங்கள், பெரும் செல்வந்தர்கள் எப்படி இது ஒரு வாய்ப்பா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எப்படி அத அவங்களுக்கு சாதகமா அத மாத்திக்குவாங்கன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக பண்ணியிருக்கிற ஒரு வீடியோங்க. எந்த விதமான பரிந்துரையும் நான் செய்றதில்ல. எந்த விதமான முதலீடு நான் சொல்றதில்ல. அதனால நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது முதலீடு செய்யணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா, உங்க ஏரியால இருக்கக்கூடிய, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர பிளானர நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன நீங்க கையாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பதிவ மறுபடியும் கன்டின்யூ பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பெரும் செல்வந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ஒரு வருஷத்துக்கான அ ஒரு சொத்து மதிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா, வருமானமே மிக பெரிய தொகையா இருக்கும். கோடிகள்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் இந்த ரிசெஷன எப்படி அட்வான்டேஜஸா அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்கனாமி ஸ்டேபிளா இருக்கிறப்பவே, அதாவது அவங்க லாபத்த எட்டி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அதிகமான லிக்விட் அசெட்ஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. அது பாண்டா இருக்கலாம், அல்லது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான சேஃபான ஒரு எஃப்டி கூட இருக்கலாம். இதுலலாம் அவங்க முதலீடு பண்ணி வச்சிருப்பாங்க. எப்போ இந்த மாதிரி ரிசெஷன் வருதோ, அப்போலாம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அப்படின்றது அ அவங்க மனதில கருதி கொண்டு, அவங்க முதலீடு பண்றதுக்கு முன் வருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இந்த ரிசெஷன் வரதுக்கு முன்னாடியே நெறைய மாற்றங்கள் நெறைய வங்கிகளே செய்றாங்க. அதுலயும் முக்கிய வங்கிகளான சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்னு கருதக்கூடிய அந்தந்த நாட்டோடைய பெரிய அ மத்திய வங்கிகள்ல கூட வட்டி விகிதத்த இறக்குவாங்கன்ற ஒரு விஷயம். நம்ம தேசத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இப்போ டெபாசிட்ஸ்க்கு, எஃப்டிக்கெல்லாம் வட்டிய இறக்கியிருக்கிறாங்க. கடன் கடனுடைய வட்டிய கூட இறக்கியிருக்காங்கன்ற ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து அந்த வட்டியோடைய தொகை என்ன இருக்கோ, அத இறக்கிக்கிட்டே போறாங்கன்றப்போ, பணக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அமையும். அப்போ அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன வாங்குவாங்க. கடன் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அசெட்ஸ் அதாவது வீட்டு பத்திரத்த வச்சோ, தங்கத்த வச்சோ, அப்படி இல்லன்னா அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய அசெட்ஸான ஷேர்ஸ கூட அவங்க பிளெட்ஜ் பண்ணி கடன வாங்குறாங்க. ஸோ அந்த கடன வாங்கி மீண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பங்குச்சந்தையில நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால, அதில முதலீடு பண்றதுக்கான
சாத்தியங்கள் அதிகமா தான் இருக்கும். அதனால எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கலாம் ரிவர்ஸா யோசிப்பாங்க. எப்பவுமே சந்தையில வந்து சரிவை நோக்கி போகுது சந்தைன்னும்போது, நெறைய ட்ரேடர்ஸ் வந்து காசு வந்து இழந்துருவாங்க. நெறைய ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தயங்குவாங்க முதலீடு பண்றதுக்கு. இன்னும் கீழ சரிவாகுமோ என்னமோ அப்படின்னு. ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா, அதிகமான தொகைய வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. அதாவது எப்படின்னா, ஒரு 10% 10%ன்னு சொல்லி அவங்க கடன் வாங்குன ஒரு தொகையில வந்து அப்படியே பணத்த போட்டுட்டே போவாங்க. இதன் வழியாக என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, அதோடைய அ ரிட்டர்ன்ஸ வந்து இவங்க எடுத்துக்குவாங்கன்ற ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில, அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில இவங்க எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களோ, அப்போ அந்த கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா? அந்த கடன் வட்டி எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த லிக்விட் அசெட்ஸ வந்து அவங்க வந்து டைல்யூட் பண்ணிட்டு, அதாவது அத வந்து லிக்விடேட் பண்ணிட்டு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டோ, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட விக்கிறதாகட்டும், அல்லது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட விக்கிறதாகட்டும், இந்த மாரியான லிக்விடா இருக்கக்கூடிய கேஷ் ரிசர்வ்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்க. ப்ராஃபிட்ல வச்ச ஒரு அமௌண்ட் வந்து எஃப்டியா வச்சிருப்பாங்க. அத வந்து லிக்விடேட் பண்ற மூலமாக அந்த கடன வந்து அவங்க அடைச்சிருவாங்க. எந்த கடன் அப்டின்னா, பர்சனல் லோன் ஆகட்டும், அல்லது அந்த ஷேர் லோன் ஆகட்டும். அதிகமான வட்டி இல்லாத கடன தான் அவங்க நோக்கி இவங்க யோசிப்பாங்க, முதலீடு பண்றதுக்கு. அதிகமான வட்டி இல்லாத ஒரு கடன் எது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஷேர்ல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கடன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட ஏற்கனவே நெறைய ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுனாலயோ, அல்லது மத்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமென்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல எஃப்டில வச்சிருக்கிறதுனாலயோ, இந்த எஃப்டி கடனுக்கு கூட வட்டி கம்மியா இருக்கு அப்படின்றப்போ, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் கடனும் கூட கம்மியா இருக்குன்றப்போ, வட்டி அந்த மாதிரியான அசெட்ஸ் வந்து திருப்பியும் வந்து அவங்க கடனா வந்து மாத்தி கூட, அந்த அதிகமான வட்டி இருக்கக்கூடிய கடன அடைக்கிறதுக்கு முன் வரலாம். ஆ இல்லது அது அது போகவே வந்து அது முடியல அப்படின்றப்போ, அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கேஷ் ரிசர்வ் அல்லது பணத்தையோ அல்லது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அசெட்ஸ் எல்லாம் வித்துட்டு, அந்த கடன வந்து அவங்க அடைக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதில அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாரி ரிசெஷன் டைம்ல தான் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க அதிகமா. ஹெட்ஜிங் பண்ணாதத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கேன். ஹெட்ஜிங்னா என்ன? அது ஒரு உதாரணம் கூட நான் குடுத்துருக்கிறேன். எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஹெட்ஜிங் கூட பணக்காரங்க செய்வாங்க. ஸோ ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் வந்து என்ன செய்யணும்னா, எவ்ரி ரிசெஷன் வந்து இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து அதிக தொகை அ இல்லாம குறைஞ்ச தொகையில அதிகமான குவான்டிட்டி இருக்கக்கூடிய பங்குகள் வந்து கிடைக்குன்ற ஒரு வாய்ப்ப மனதளவுல அத வந்து யோசிச்சுட்டு, நெறைய பேர் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி ரிவர்ஸா திங்க் பண்றதுக்கு அவங்க அ ஒரு இதா யோசிக்கணும். எப்போ எவ்ரி ஃபால் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த பயணத்த நோக்கி தான் நம்ம வந்து முடிவுகள எடுக்கணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதன் மூலமாக நீண்ட கா நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லது நீண்ட சமயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமான லாபம், வட்டி வட்டிய விட அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கடன் வாங்கி வட்டி வாங்கியிருப்பீங்கன்னா, அந்த வட்டிய தொகைய விட அதிகமான லாபம் வந்து இந்த மாதிரியான ஷேர்ஸ்ல முதலீடு பண்றது மூலமா அது ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கிறது மூலமாக அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே வந்து முதலீடு செஞ்சவங்க ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுவாங்க. ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் முறையில என்ன செய்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுடைய பங்குகள் எவ்வளோ சதவீதம் கீழ போயிருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி மறுபடியும் வந்து முதலீடு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் வந்து அ வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, அவங்களுடைய ஏற்கனவே ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய ஷேர்ஸ் ஏதாவது பங்குகள் இருந்துச்சுன்னா, அத வித்துட்டு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்லயோ அல்லது இந்த மாதிரியான லிக்விட் இடிஎஃப்ஸ்கள்லயோ, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள்லயோ லம்ப் கூட சில பேர் வந்து முதலீடு பண்ணி ரிஸ்க்க வந்து குறைச்சிட்டு கேப்பிட்டல் வந்து பிரிசர்வ் பண்றதுக்காக முடிவுகள வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ரிசெஷன்ன்றது எப்பவுமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நீங்க அந்த எமர்ஜென்சி சினாரியோல வந்து எப்படி நீங்க கையாள முடியும் உங்களுடைய முதலீடுகள அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான வேல எப்படி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்க யோசிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோவுடைய ஒரு சில விஷயங்கள வந்து இதில பகிர்ந்துக்க கொண்டேன். அதாவது பணக்காரங்க எப்படி வந்து அவங்க பணத்த பண்றாங்க அப்படின்றது. நீங்க உங்க ஏரியால இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு, முதலீடுக்கான டிசிஷன் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு பதிவுல இன்னொரு சுவாரஸ்யகரமான விஷயங்களோட மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி.